இல்லை இல்லை இப்போ உனக்கு 6 அடி வேணும் 7 அடி வேணுமா? 7 அடி. சரி பட்டா வாங்கி வச்சுருவா புறம்போக்காது. ஏன் எப்படியா எங்கே இருக்கிறோம் படிக்கலாம். இல்லை அது எப்படி விடுவாங்கன்றேன். விடுவாங்க என்ன முதல்ல கொடுங்க. புறம்போக்கில் இப்போ சுருக்காடை உனக்கு எப்படி 7 அடி பறிக்க விடுவாங்க? 7 அடி போச்சு. இங்கே வாங்கிச்சு மூத்தாருக்கு சமாதி. இங்கே வாங்க அந்த பாட்டியை கேளுங்க. ஆமாம் ஏன் அங்கே சமாதி எனக்கு குச்சி நடிக்கிறாங்க கட்டை. வராரு நம்ம இப்போ சுடுகாட்டுலாம் பட்டா போட்டுடுறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? சுடுகாட்டில் புதைக்க விட மாட்டாங்களே, எரிச்சிடுறாங்களே கரண்ட் வச்சு. உனக்கு இடம் இருக்காதா? வெங்கடேசன் போறாரு பாரு, அவர் தான் மீனாட்சிக்கு அண்ணன். எங்கனாலும் போனா போகிறான். வராரு அவருக்கெல்லாம் இவரு ஐரா இவன் ஐரு. ஆமாம் கரெக்ட். சுக்கலாம் உனக்கு அப்புறம் சாவுக்கு என்ன மருந்து சொல்லுவாங்க? அதுக்கு என்ன மந்திரம் சொல்லுவாங்க? கல்யாண காரணம் போட்டால் சுகரா மட்டும் சொல்லி பேசணும். எல்லாம் சரிதான். அது கூட போயிட்டு கோயிலுக்கு மாசி மகத்துக்கு போயினா அதுனா எவ்வளோ காசு வாங்கினா? போன வருஷம் 100. எவ்வளோ காசு? 100 ரூபாயா? அப்போ எத்தனை பேர் வந்தா எவ்வளோ? 100 உங்களுக்கு நிறைய சரியா இருக்குது. எங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அல்ல எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரு? எங்கப்பா உட்காந்துருக்கோம். தண்ணி எடுக்க ஒரு ஆள், தொகுக்கு ஒரு ஆள், ஊருக்கு ஒரு ஆள், அஞ்சு எடுக்க ஒரு ஆள், 5 எல்லாம் ஒரு ஆள், 7 எல்லாம் ஒரு அவங்க எல்லாம் வாங்கிட்டு போட்டு அம்மா ஓட்டிட்டு அவனுக்கு விட சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு தொண்ணு வச்சு உட்காருங்களேன். கோவிலில் போய் உட்காந்து அது கூட கொஞ்சம் தான் உட்காந்துரு. கோவில் திறக்க மாட்டேங்க 5 மணி வரைக்கும். மா சும்மா போய் உட்காந்துருமா. சாமியோட கடைசி நம்ம போகலாமா போய் சேர இடம் அதுதான். ஒன்னே உட்காரு நிம்மதியாக உட்காருங்களேன். உங்கள் அக்கா நீனு உட்காரு போய் அது கூட உட்காரு. யார் அக்கா? யார் மருமவ? பால அம்மா என்ன இதுக்கு மருமவ. இது எங்க சின்ன பாட்டி. எங்க பாட்டிக்கு எங்க அம்மாவுடைய சின்னம்மா. கோயில் தொடங்கணும். எங்க அம்மாவுக்கு சின்னம்மா, இது சொந்த சின்னம்மா. வரமாட்டாங்க. அது 2 பேர் இருந்தால் கூட உட்காருவாங்க. அது வருவார் நாளைக்கு வருமானம். இந்த பாட்டிக்கு ஒரு 90 வயசு ஆகுது பாருங்க. 90 வயசு 95 வயசுலையும் அழகா. சரி வச்சா டெய்லி கோயிலுக்கு போய் உட்காராதான் வேலை. ஏன் எங்க என்னாச்சு? சரி இருக்கும் போது வா மரிமா கூட உட்காரன் கோயிலில். இல்லை கோயிலுக்கு போனால் என்ன தருவார் சிவன் உனக்கு? எல்லாம் முக்தி தருவார். அதை விட வேறு என்ன வேணும்? அந்த கடாய்க்கு சுந்தரருக்கே கண்ணை போட்டு வச்சு திரும்பி கொடுத்தாரு. உனக்கு தராம விட்டுருவாரு. கேளு கேட்டாதான் கிடைக்கும்.